நான் டாக்டர் சந்தனம், அரு சந்தனம். நான் வந்து மெடிக்கல் டாக்டர். இசை வந்து என்னுடைய ஒரு பொழுதுபோக்கு சொல்லலாம். ஆனால் இசையில் சிறிய வயதிலிருந்தே ஆர்வம் இருந்ததுனால தொடர்ந்து அதையும் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த துளிர் என்ற சிடி இசைத்தட்டு இருவட்டை வெளியிடும் எண்ணம் ஜனகன் அவரை இன்டர்நெட் மூலமாக அறிமுகம் படுத்தி கொண்டேன். அதன் பிறகுதான் அவருடைய திறமையை பார்த்துவிட்டு தான் இந்த துளிர் என்னும் சிடி இசைத்தட்டை வெளியிட ஆரம்பித்தோம். அதற்கு எல்லாம் காரணம் ஜனகனின் திறமை தான் என்று சொல்லலாம். பலர் உதவி செய்திருக்கிறார்கள் இங்கே சென்னையில். அவர்கள் உதவியோடு தான் இந்த போகின்றார்கள் 2 பேர். அவர்கள் உதவியோடு தான் இந்த சிடி இசைத்தட்டை இன்று வெளியிடுகின்றோம். பயங்கரமாக பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பட் ஜனகனை பற்றி பேசணுன்னா ஆக்சுவலி எங்களுடைய சேனலில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பயங்கர நாட்டி. அவனை மாதிரி ஒரு நாட்டி அவங்க தாத்தா பாட்டி துரத்திட்டே போவாங்க, அம்மா அங்கே நிற்க மாட்டுதுப்பான்னு. ஆனால் அந்த துரத்துறதுலேயே அவனோட இன்டெலிஜென்ட் என்ன பாடிக்கிட்டே தான் ஓடுவான். அந்த அளவுக்கு அவனுடைய டேலண்ட். அண்ட் அந்த டைம்லேயே வந்து உஷாவுது தீதியும் சரி, அனுராதா மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அப்பயே ஜனக மகாராஜா தான் பேர் வச்சாங்க கூப்பிடுறதே. அண்ட் அவனுக்கு ரசிகன் யாருன்னா நான் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த ஷூட்டிங்கில் டைரக்ட் பண்ணும் போதே ரசித்து பார்த்துருக்கேன், நிறைய பணமும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், ரசிப்பேன் நான். அண்ட் பர்டிகுலராக அதை விட்டுருங்க, ஏன்னா அவன் வந்து ஒரு பெரிய ஆளாக வருவான்னு நான் அன்னைக்கே வந்து நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா நல்ல தொழிலாளி, கண்டிப்பாக இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது வருவாங்க. அது மாதிரி மேடம் சொன்ன மாதிரி அவன் பெரிய மியூசிக் டைரக்டராக வரணும் தான் எனக்கு ஆசை. அண்ட் நீ நிறைய கர்நாடிக் பாடணும்டா எனக்காக. ஏன்னா நீ குருவாயூரில் போய் பாடின பற்றியா, நீ ரொம்ப நல்லா வருவேன் அதில். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் கொரியோகிராஃப் வந்து குருவாயூர் அப்பான்னு புது புது அர்த்தங்கள்ல நான் அந்த ஃபர்ஸ்ட் கொரியோகிராஃபி பண்ணும்போது அந்த பாட்டு எடுத்த சாங்கு இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கேன். ஸோ நீ குருவாயூர் கோவிலில் பாடியிருக்கேன், நீ பெரிய மியூசிக் டைரக்டராக வருவேன் கண்டிப்பாக. அண்ட் பர்டிகுலராக இந்த மியூசிக் அமைச்சர் சித்தார்த் பாபு சார் ரொம்ப நல்ல டியூன் போட்டிருக்கீங்க. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் பர்டிகுலர் அனுராதா மேடமுடைய சாங் வந்து என்னை நெஞ்சு அப்படியே மனசை ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருச்சு. அண்ட் நடுவில் ரொம்ப ஹீரோ மாதிரி வந்து பண்ணிட்டு போனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அனுராதா மேடம் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லுவாங்க உன்னுடைய மியூசிக்கு நான் பாட வேண்டான்னு. அண்ட் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அனுராதா மேடம் வந்து ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம வந்து பாடிட்டு போகிறதுக்கு வந்து அனுஜி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சொல்லுவாங்க வளர்றதுக்கு வந்து பின்னாடி யாராவது புஷ் இருக்கணும் அப்படின்னு. இப்போ என்னோட புஷ் அப்படின்னா என்னோட குருநாதர், என்னுடைய நிறைய பேர் டைரக்டர்ஸ் சினிமாவில் இருக்கிறவங்க நிறைய பேர். அதே மாதிரி ஜனகனுக்கு பின்னாடி டாக்டர் சந்தனம் சார் இருக்காரு. ஏன்னா அவர் வந்து அவர் பிகினிங் ஸ்பீச் பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். அவர் வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஜனகனை கூப்பிடும் போதும் அங்கே அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதுதான் சொல்லுவோம், நம்ம முன்னாடியே ப்ரோக்ராம் போகணும், நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த இதில் லக்கில் அமைஞ்சது உனக்கு ஒரு சுச்சுவேஷன். அண்ட் இந்த பிரசாத் ஸ்டுடியோ லேபில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நீ ரொம்ப லக்கி. இந்த இடத்துல எவ்வளோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். கமல் சார், எம்ஜிஆர் சார்லேருந்து, ரஜினி சார்லேருந்து, சிவாஜி சார்லேருந்து, இப்போ இருக்கிற தனுஷ் வரைக்கும் இங்கே எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் நடந்திருக்கும். அதில் இந்த மேடையில் நீ நிற்கிற அப்படின்னாலே நீ கண்டிப்பாக கடவுளுக்கு நீ நன்றி சொல்லணும். நல்லா வளரணும், இன்னும் பெரிய பெரிய பாடல்கள் எழுதணும். பாட்டை நீ மாற்றி எழுதுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஓ அப்படியெல்லாம் ஒரு பிரில்லியண்ட்டாக இருக்கேன் நான். அண்ட் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் குழந்தைய வந்து தெய்வ குழந்தையா நீங்கள் மாற்றிருக்கீங்க. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏதாவது கடவுள் வந்து கடவுளாக வரமாட்டார், மனுஷ ரூபத்தில் தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சரஸ்வதி வந்து ஜனகன் மூலியமாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி உங்களோட பிஸி ஷெடியூலில் தாத்தா பாட்டியை விட்டுட்டு போனீங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த அவனுடைய அடக்கம், மெயின் அடக்கம் ஒரு 10 வாட்டி சொல் ஆமாம்மா மேடம், ஆமாம் மேடம், ஆமாம் மாஸ்டர், அவ்வளோ இந்த ரெஸ்பெக்ட் அது இப்போ யாருக்குமே கிடையாது குழந்தைங்களுக்கு. இவன்ட்ட நிறைய கற்றுக்கணும். அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஜனகன், நல்லா வளரணும். உன்னுடைய வளர்ப்புக்கு நான் எப்பயுமே ஒரு துணையாக இருப்பேன். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா சாங்கும் ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்கள் அந்த ஊனம் பற்றி பாடின சாங் எல்லாம் வந்து இங்கே வந்துட்டா நம்ம வந்து ஒரு சந்தோஷமான சாங்கை கேட்போம், பட் மனசை வந்து ரொம்ப தொட்டின சாங்காக இருந்தது.
ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சித்தார்த் பாபு சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல் சிங்கர்ஸ் எல்லாருமே அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். இங்கே இருக்கிற வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே ரிப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் எல்லாரும் வந்து நீங்கள் ஜனகனை தூக்கி விடணும். அண்ட் ஜனகன் வந்து நம்பர் 1 சிங்கராக வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா ஒளிப்பதிவுக்கும் அந்த தாத்தாவும் பாட்டியும் தான் கூட வருவாங்க. தன்னுடைய வயதை பொருட்படுத்தாமல் இந்த சின்ன குழந்தை உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு வரும்போது அவருக்காக இந்த 2 பேரும் கூடவே வர்றதை பார்க்கும்போது நான் நினைப்பேன், மற்ற பெற்றோர்களோ மற்ற தாத்தா பாட்டிகளோ ஏன் தங்களுடைய பேர குழந்தைகளையும் மதிப்பெண் பின்னாடி மட்டுமே வரட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கலைத்துறையில சாதனை பண்றதுக்கு நமக்கு மக்கள் வேணும்ல, குழந்தைகள் வேணும்ல. ஒரு சச்சின் 10வது வயசுல நான் படிக்க மாட்டேன், கிரிக்கெட் பேட்டை தான் எடுக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த குழந்தை பாடல் பாடுவதில் மிக சிறந்த விற்பனராக வரும்போது இதற்கு உதவி செய்வதற்காகவே இவர்கள் இருவரும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அல்லவா. அதனால் அந்த தாத்தா பாட்டிக்கு தான் நான் முதல்லயே நன்றி சொல்லி இருக்க வேண்டும். அவ்வளவு அற்புதமான தாத்தா பாட்டி. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஜனகன் ட்ரெஸ் மாத்தும் போது அவங்க அழகா எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு உடை அது ரொம்ப அழகான ஒரு கலாச்சாரமாக நான் பார்க்கிறேன். ஒரே ட்ரெஸ் இதுலயே நான் பாடி முடிச்சிடும் 3 மணி நேரம் இல்லாம ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ட்ரெஸ், ஒரு நகை அலங்காரம் என்று ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து அந்த முருகனுக்கு அலங்காரம் செய்வாங்கல்ல, அது மாதிரி இந்த குட்டி குழந்தைக்கு தாத்தாவும் பாட்டியும் அலங்காரம் செய்யும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வரும். இப்படி கூட தன்னை மறந்து தன்னை அந்த சந்தனம் தான் இது தன்னை அழித்து உலகுக்கு வாசனை தருவதை போல அற்புதமான தாத்தா பாட்டி. நீங்க கவலையப்படாதீங்க, உங்களோட பேர குழந்தை இன்னமும் உலகை ஜெயிக்கும். அதை நீங்கள் 100 ஆண்டு இருந்து வாழ்ந்து பார்த்து அனுபவிப்பீர்கள் என்பதை நான் இந்த மேடையில் பெருமையாக சொல்கிறேன். ஏன்னா ஐயாவோட இந்த பாட்டுல நீ பெரிய ஆளா வர்றதை பார்த்து நான் மறைவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அது தேவையில்லை. பெரிய ஆளா பார்த்து அவன் வளர்ந்து 100 ஆண்டு வரை வாழும் வரைக்கும் நீங்களும் இருப்பீங்க ஐயா, கவலையப்படாதீங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தை வெற்றி பெறும்போது அந்த உறவினர்கள் கூட சேர்ந்து இருந்து மகிழ்கிறது தான் உண்மையாகவே வாழ்க்கையின் வெற்றி. எனவே இந்த குழந்தையை சுற்றி இன்றைக்கு தாத்தா பாட்டி அம்மா அக்கா எல்லாருமே இருக்காங்க. இன்னொரு அம்மாவாகிய நான் இருக்கிறேன், கலா மாஸ்டர் இருக்காங்க, அந்த டாக்டர் இருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே கூட இருந்து ரசிக்கிறோம் பாருங்க. நிச்சயமாக இந்த குழந்தை, இந்த துளிர் ஜனகன் என்கின்ற அந்த குழந்தை விருட்சமாக, இந்தியாவின் அடையாளமாக, தமிழின் அடையாளமாக வருகின்ற காலம் கூடிய விரைவில் இருக்கிறது. நிச்சயமாக வருவான் என்கின்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது என்பதை உங்களுடைய கைத்தட்டலோடு அவனுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் பிரதம அதிதி திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களுக்கும், கலா மாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கும் உங்கள் அன்பு உள்ளங்கள் யாவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இலங்கையில் நுவரெலியா என்னும் பகுதியில் அதிகமாக வறுமையில் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்திய வம்சாவளி. நானும் அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் தான் பிறந்தேன். இருந்தாலும் சிறிய வயதிலேயே ஸ்வீடன் போகும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கு போய் படித்து மருத்துவராக தொழில் புரிந்து வருகின்றேன். இப்போது ஓய்வு பெறும் வயதை தாண்டிவிட்டாலும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் மருத்துவர்கள் அதிகமாக இல்லை, உலகத்திலே அப்படிதான் பற்றாக்குறை அதிகமாக இருக்கின்றது. அதேவேளை திறமை இருப்பவர்கள் யாவருக்கும் எல்லா நாடுகளிலும் வரவேற்பு உண்டு. அதனால் உழைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த உழைப்பு அந்த குழந்தைகளுக்கு சந்தனம் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு. அங்கே எத்தனை குழந்தைகள் இருக்காங்க சார் இப்போ? அது ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் மாறலாம். 80 110 வரைக்கும் இருக்கும்.
ஏழை குழந்தை என்றால் அவர்கள் வந்து முன்பள்ளி குழந்தைகள். அதில் திறமையாக படித்து படிப்பிற்காகத்தான் இந்த முன்பள்ளி எல்லாம் ஆரம்பித்து வைத்தது. முன்பள்ளி என்பது அங்கே இருக்கவில்லை இதற்கு முன்பு. இப்பொழுது ஒரு 13 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்குது. ஸோ 2003 நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ஆமாம், அப்போ 2003 ஆரம்பித்து இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. ஓகே. எப்போ இந்த துளிர் இசை வெளியீடு உருவாக காரணமாக ஒரு சந்திப்பு நடந்தது இல்லையா? இல்லைங்க, இல்லை ஜனகனோட அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம இந்த சந்தனம் நிறுவனத்தின் மூலம் பல வேலைகள் செய்கின்றோம். படிப்பு மட்டுமல்ல, உடற்பயிற்சி, நடனம் மற்றும் ஆங்கிலம், மேத்ஸ் போன்ற அதோடு சேர்த்து ஸ்போர்ட்ஸ் செய்கின்றோம். அப்படி செய்யும்போது பலர் கேட்டார்கள், கலை நிகழ்வு ஒன்று செய்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு. அதனால்தான் ஒரு கலை நிகழ்வை 2013 செய்தோம். அப்போது வரவழைப்பு விட்டோம் பல இந்தியாவில் உள்ள பல கலைஞர்களுக்கு. அதில் ஜனகனும் ஒருவர் வந்திருந்தார். அப்போது தான் ஜனகனை அங்கு சந்தித்தேன். சந்தித்த போது இந்த நிகழ்வின் போது பல கலைஞர்கள் கொஞ்சம் சுணங்கிவிட்டார்கள். அந்த நேரம் ஜனகனையும் அவர் அம்மாவையும் முதலில் சந்தித்தேன். நேரம் இருந்தபடியால் உரையாடி கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் கேட்டேன், ஜனகன் கேட்டார், இந்த சிடி இசைத்தட்டை அதில் உள்ள பாடல்களை நீங்கள் தான் எழுதியிருக்கின்றீர்கள் கேள்விப்பட்டேன், இப்போதும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டார். கேட்டபோது தான் நான் இப்போ என் கையில் இப்போது கூட ஒரு புது பாட்டு இருக்கின்றது, அதை உனக்கு தருகின்றேன், பாடி வெளியிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி சார், நான் இதை கொண்டு போய் நானே மெட்டமைத்து வெளியிடுகின்றேன் அப்படின்றார். நான் நினைத்தேன் இது 2 வருடம் 3 வருடம் போகும் என்று. ஆனால் 2 வாரத்துக்குள் அவர் எனக்கு இமெயில் மூலமாக செய்தி அனுப்பியிருந்தார். ஒரு ஃபைல் அனுப்பியிருக்கின்றேன் பாருங்கள் என்று. எவ்வளோ நாள் அனுப்பிச்சார் சார் அந்த இமெயில் உங்களுக்கு? 2 வாரங்கள். 2 வாரம் சந்தித்ததிலிருந்து 2 வாரங்களுக்குள் வந்து கிடைத்துவிட்டது. ஜனகனை ஏன் வரவழைத்தேன் என்று கூட நீங்கள் கேட்கலாம். அதுதான் ஜனகனின் திறமையை யூடியூப் இன்டர்நெட் மூலமாக அறிந்து கொண்டேன். அதற்கு பிறகுதான் இந்த வரவழைப்பு விடப்பட்டது. ஓகே. இதில் வந்து அனுராதா ஸ்ரீராம் மேம் அவங்களும் பாடியிருக்காங்க இந்த ஆல்பமில். வந்து ஜனகனோட சேர்ந்து அவங்களும் இந்த ஜேர்னி ஃபுல்லாக வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எப்படி இந்த இசையமைப்பில் அவங்க வந்தாங்க? அவங்க எப்படி வந்தாங்கன்னா, நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஜனகன் பாட்டு எழுதி அனுப்பினாருன்னு. அதை அவர் அம்மா மூலமாக, அமுதா அங்கே எங்கேயோ இருக்கின்றார், டெலிஃபோனில் கதைத்த போது அவர் சொன்னார், டெலிஃபோனில் பேசுகிற நேரம் அவர் சொன்னார், சரிங்க இதை செய்யலாம், ஆனால் அவர் தாத்தா தான் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தாத்தாவோடையும் பேசினேன், தாத்தாவும் அதுக்கு ஒத்துக்கொண்டார். அதுக்கு பிறகு தான் இந்தியாவில் வந்து இந்த உன்னை போல் ஒரு குழந்தை என்ற பாடலை பதிவு செய்ய ஆரம்பித்தோம்.